கோபப்படுறான். சீமா பயங்கரமா கத்துறான். என் பொண்ணு அப்படி, நான் பிறந்தது அப்படி. பிறந்தவொடனே எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் சேன தொட்டு வைப்பாங்க. எனக்கு சாராயம் தான் இருந்து தொட்டு வச்சுட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நாக்கு நம்ம 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 சுறுசுறுன்னு எரிஞ்சுட்டே இருக்கு. ஏழு வயசு அப்பாவோட செல்போன் எடுத்துட்டு அலைபேசி எடுத்துட்டு போர்வை போத்தி போத்திட்டு உள்ள படுத்துட்டு அதை பார்த்துருக்கேன். அம்மாவுக்கு பயம் வருது. சின்ன பையன் அதையே பார்க்காத பார்த்து கெட்டு போயிடுவானோ. எங்க அந்த பையன் என்னத்தையோ ராத்திரி பூரா உட்காந்து பார்த்துருக்கேன். அவனை கவனிங்கன்னு இந்த ஆளுக்கு சந்தை வந்து படக்குன்னு தூக்குறாரு. போர்வை தூக்கணும் இந்த பாருங்க, நான் தான் அவன். ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. என்ன என்னடா பாத்துக்கிட்டு பாரு. அதுல யாரு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான். நான் தான் அடியன் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏழு வயசு பையன்டா உட்காந்து சாத்திரி எல்லாம் பேச்ச பார்த்து கைய உயர்த்தி கிடக்கிறான். ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ சார். பீடியில் தான் புகை வரும் சார், ஆனா புகையில் தான் பீடி வராது சார். அண்ணா அண்ணா இருக்கலண்ணே. அண்ணா அண்ணா சாமா அங்க வந்திருக்கண்ணே. எங்க சாப்பிட்டம்பா. என்னண்ணே இப்படி கடையை போட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டியே? இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? யாராவது வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துக்கிறோம்ப்பா. யானே சும்மா அவர்கிட்ட சேர்த்து நீ பாதி பேர் கலாண்டு தின்ட்டு தர்றாங்க. அவங்களே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நம்மளால எங்க என்ன பாப்பாரு? அவரை சொல்லலப்பா, இந்த இவரை சொன்னப்பா. அண்ணே இந்த இதுல 2ண்ணே. ஒரு 10. இது வந்தா இதுல 1 மொத்தம் 320 ரூபாப்பா. சென்ட் ஆயிடுச்சுண்ணா. சரிப்பா. ஏன்னா இது வந்துட்டு ஆன் பண்ணாவே ரெக்கார்ட் ஆயிருமா? 2 நாளா ரிப்பேரு. மெக்கானிக் கூப்பிட்டா வரவே மாட்டாங்கண்ணா. மழை பெய்யுது, வானவில் போடுது. அப்போ உங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு. மழை பெய்யுது, வானவில் வரவேற்குது, பத்தாக்குறைக்கு சிங்களம் பட்டாசு வெடிக்கிறான். அதுல அவங்க சொல்றத பாருங்க. அவரு இந்த ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் எதுக்காக ஏரோப்ளேன் மேன்ல போடணும்? ஏரோப்ளேன்ல போனாரா? இல்ல. என்னை பார்க்க ஜான் பென்னிக்கு நம்ம ஐயா இருக்காருல்ல, முல்லைப்பெரியாற்று அணையை கட்டியவர், அவருடைய வாரிசுகள் குடும்ப உறவினர்கள் என்னை பார்க்க வந்தாங்க. அப்ப பேசிக்கொண்டிருக்கும் போது நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேல எனக்கு தவிர்த்து 100 போடுவோம். ஒரே போடுவீங்க? 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க. 100 போடுவீங்க. சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து ஒழு விடுவோம் பாட்டுக்கு. நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓழு 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 ஓத்தாண்டா ஓழு உலகமாக. ஒரு பெரிய காட்டு எருமைங்க. இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை, கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த முட்டை பொறிக்கிறது கொசுறத காட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக்கப் அது அப்படியே பறக்கு. வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்துல, அந்த மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருங்க. எருமை அப்படியே சத்து விழுகுதுங்க. கொசுங்க ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில சாடிட்டு முருகா. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். அப்படியே பதறிட்டான். என்னன்னு தெரியல. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி சுத்தி நின்னுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பொதுவா இதை நான் விரும்புறது இல்ல. ஆனா சரி, தம்பிகளுடைய அன்புக்காக செய்யும். ரொம்ப நன்றி. இந்தியாவில இல்லப்பா, இந்தியாவில் நம்ம ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தாப்பா இருக்கு. அப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். AK-74 ஒண்ணு இருந்தது, பயிற்சி கொடுத்தாரு, சுட்டேங்கிறேன். உனக்கு என்ன வலிக்குது? உன்னை சுடாம விட்ட வரைக்கும் சந்தோஷம் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம் பண்ணுமா இல்லையா? அதுல இன்னும் நல்லா கொஞ்சிக்கிறங்க. அப்படி உட்கார்ந்து இருக்காரு நாற்காலியில, இப்படி 10 இது இருக்கு அடிக்கிருக்கு, சுட்டுட்டு வரணும்.
நாம பெரிய ஜிம்மு கராத்தேன்னு போனோம், அங்க இடத்துல சோர்வாய் போச்சு, தொங்கிருச்சு. அப்போ வழி இல்லாம சமாளிக்காம பேச்சு கொடுத்தா கொஞ்சம் களைப்பாரிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நான் கேட்டேன், அவர் துப்பாக்கி கொடுக்கும்போது எதையும் உடனே கொடுக்குற பழக்கம் கிடையாது. எங்கும் பண்ணை, என் பிள்ளைகள் சாப்பிடுவார். 1/2 லிட்டர் பால், நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சுப்பேன். 2 முட்டை, 1/2 லிட்டர் பால். குடா பக்கத்துல உடா பேச்சு கூட, வாடா வாடா. அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. பெருமைக்குரியவன் தமிழன். ஒரு கட்டி பிடிச்சோன்ன உங்க அண்ணன் சொல்லுங்க, பத்திரம் தமிழகத்தின் தளபதி அவரு, பத்திரம் அப்படின்னு இருக்காரு. நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க, அது உண்மையா? சத்தியமா கொடுக்குறாங்க. எப்படி அது திரு சீமான் தனிப்பட்ட நபர் கொடுக்குறாங்க, கொடுத்தானே இருக்கிறாங்க. அது எப்படி இன்னொரு நாட்டுல சாத்தியப்படும்? அது எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் கேட்கறாங்க, நான் கடிதம் கொடுக்குறேன். நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க உண்மையிலே கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல படுத்திருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா. பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க நாட்கள் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கும். 200 கோடியை விட்டு வருவதே பெரிதென்றால், நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் தான். வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணைய கட்டம் கட்டி தண்ணியை திருப்புறோம் மேட்டூருக்கு, இங்க முல்லைப்பெரியாற்று பார்த்து அதிலே போதுமான அளவுக்கு தண்ணீரை விளைச்சிருவோம். ஒரு 10 தடவை எடுத்துட்டு விட்டுறீங்களா? நினைச்சேன் 50 வாட்டி எடுத்துருக்கீங்க. நாங்க 100 போடுவோம். ஒரே எத்தனை செட்ல போடுவீங்க? 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க. 100 போடுவீங்க. சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். பெரிய 1000 தடவை போடுவீங்க. அது முத நாள் என்ன சாப்பிடுறோங்கிற வச்சுதான் செய்வேன். சேலத்தில் இருக்க நீ, சேலத்தை விட்டு சென்னைக்கு வர வேண்டாம். நீ வாழ்ற இடத்துல அரசு வேலை, கவர்மெண்ட் வேலை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். நீ அங்கே இரு. என்னடா உனக்கு என்னடா? ஐயா எனக்கு படிப்பே வரலையா, எனக்கு ஒண்ணுமே சரி வரலையா, எனக்கு ரொம்ப இதா இருக்குயா. அப்படியா ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குமாயா? பிடிக்கும்யா. இந்தாயா காசு, போய் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கிற ஏற்காடு, இந்த குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல் எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வாயா. பார்த்துட்டியா ஐயா? உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்யா மாசம், கவர்மெண்ட் வேலையா. வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஒரு சுத்தி காட்டியா. நீ டூரிஸ்ட் கைடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சக்கரவர்த்தியா வாழலாம். ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு. நீ நல்ல மானஸ்தனா இருந்தா, உண்மையான நீங்க நேர்மையாளரா இருந்தா, என் கட்சியில இருந்து இந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் அட்டை கட்டுறா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? திருடின படத்தையே காட்டிட்டாரு. இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வீங்க தான் வீடு பூரா சிசிடிவி கேமரா மாட்டி இருக்கிறேன். எடுத்த படத்தை எல்லாம் கொடுக்குறா. ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ சார், பீடியில் தான் புகை வரும் சார், ஆனா புகை எழுத்தா பீடி வராது சார். கனடாங்கிற ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள், ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள், மனிதனுக்கு 10,000 மரங்கள், ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள், நாட்டில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள். அதுபோக அந்த நாட்டின் பிரதமர் சொல்றார், இன்னும் 100 கோடி மரங்கள் நட உத்தரவிட்டிருக்கேன். பிரதமர் சொல்றார், இன்னும் 100 கோடி மரங்கள் நட உத்தரவிட்டிருக்கேன்.
100 கோடி மரங்கள் நட உத்தரவிட்டிருக்கேன். சொல்றாரு இன்னும் 100 கோடி மரங்கள் நட உத்தரவிட்டிருக்கேன். அதான் 3 சைனீஸ் ஆசான்கள் மாஸ்டர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர் மாஸ்டர் அவன் சொல்லிட்டு இருப்பான். ஏதோ சைன்ஸை பேசுவான். உங்க லெவலில் நான் வந்து எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போலீஸ் தான் போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்ட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை. வா எருமை இருக்கு, என்ன பண்ணிக்கிறீ இந்தா இருக்கு, நாட்டுக்கோழி இந்தா இருக்கு, வேற என்ன வேணும், மீன் இந்த குளம் இந்தா இருக்கு, வேற என்ன வேணும், எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. மச்சான் பாத்தியாடா என் தலைவன் மிரட்டுறான். கொத்த அவனே நைட்டு அடிச்ச போது தெரியாம பேசிட்டு இருக்கான். உன்ன வழி தற்கொலை தாயில இருக்கனால தான்டா இவன் மேரியறான். யாராச்சும் ஏமாந்தவன் கையில கிடைச்சான் கண்டு மெனிக்கு கதை அடிச்சு தள்ளுவேன். அமெரிக்கா தூதரகம் இருக்கு பாருங்க, அங்க அனுமதிக்கு அதான் நுழைவு அனுமதிக்கு விசாவுக்கு போறோம். வணக்கம் நல்ல வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஜானி இருந்துச்சு. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன குட்டியா இப்படி ஓட்டு விட்டு போகிறாயே. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? உங்களால் இயன்ற அளவு நிதியை கொடுத்து இந்த திரள் நிதி திரட்சி திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை வலிமைப்படுத்துங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாவீரர் நாள் வணக்கங்கள். நன்றி, வணக்கம். இன்னொருவர் இருக்கிறார், தமிழகத்தின் நவீன கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் RSS பிசிறு. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார். தலைவா நம் நாட்டின் முதல்வா நீ விழா கேட்க தலைவா, உனக்கு மரணம் பண்ணால் என்ன தாங்க முடியாது தலைவா. வேணாம் வேணாம் தலைவா வேணாம், மரணம் பண்ண வேணாம். தீப்பெட்டி எங்க தீப்பெட்டி எங்க தீப்பெட்டி? காப்பாத்த வந்தவனை கூட்டி போயிட்டாங்க, கூட வந்தவனும் குழி கொண்டு ரெடியா இருக்கா, கொளுத்திக்கிற வேண்டியதான். கொளுத்த போறேன் கொளுத்த போறேன், நான் சாக போகிறேன், நான் கொளுத்திக் கொள்ள போகிறேன். நீ எல்லாம் பெரியவனாடா, வாடா உண்டி குண்டி. என்ன மொக்கச்சாமி ஏன்டா இப்படி தனியா போட்டுட்டு வரமாதிரியாம பேசிட்டு? நீ பெரிய கொம்பாடி கொம்பன்டா, நீ பெரிய இவன்டா. H2O ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1, அப்பதான்டா நீர் உருவாகுது. நீ பெரிய கொம்பன் தானடா, பெரிய விஞ்ஞானி, பெரிய அறிவியல் அறிஞர். இந்த வாடா H2 H1டா, ஆக்சிஜன் 2 தண்ணீரா மாத்தி காட்டுறா. தெளிவா கேக்குறேன். இதோட இதை சேர்த்தா ரத்தம் உருவாகும். உருவாக்குடா பாப்போம், உருவாக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய் வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவன அவ்வளவுதான் வலிக்கும், கடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுதான் நடக்குது. தமிழனுடைய மெய்யியலே அறிவியல் என்பதை நாம் அறிந்து உணரணும். ஏன் இப்படி காட்டுமிராண்டித்தனமா நீ போறேன்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களை 2 தாடைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே, நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்க மேல ஏற்றி குத்து நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? முடியாது, முடியாது, செய்ய மாட்டேன், செத்து போயிடுவாங்க. உனக்கு தெரியும். தீ மிதிக்கிறியே, நீ மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால், சரியான பக்திமானாக இருந்தால், நீ அடுப்பு கறியை எடுத்துட்டு நான் படுக்க காய்ச்சல 10 கம்பியை குறுக்க போடுறேன்டா, நடந்து போயிடா. நீ உங்க அப்பா அன்னையில இருந்து நான் ஜாமீன் போடுறேன்டா. அன்னையில இருந்து இனிமே நான் அந்த கருப்பு சட்டை போறதில்ல. இப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில சேரா வண்டி ஓட்டுவான், பின்னாடி புகழ்மாறன்னு இருப்பான், எனக்கு பாதுகாப்பு. முன்னாடி ஒரு ராணுவ வண்டி, பின்னாடி ஒரு ராணுவ வண்டி, எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு
சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு என்னை நடுவால உட்கார வச்சு எல்லாரும் பேசுறாங்க. அதுல ஒரு பெரியவர், ஒரு அப்பா, நீ ஏன்டா உன் நாட்டுல உங்க தலைவர் உங்க அண்ணனை போல நீனும் ஒரு தலைவனாக கூடாது? நான் இப்படி பாக்குறேன். மயில் கேட்கல, மயில் குளிர்ல தான் தோகை விரித்து ஆடும். ஆனால் அந்த மயில் குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி அஞ்சி போர்வையை போத்தி நான் பேகன். அதனால் அவன் ஆகச் சிறந்த கொடை வல்லன். மயில் நம்ம பாட்டன்ட்ட வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகன்னு கேட்கல. அந்த செயல் உண்மையிலே பைத்தியக்கார செயல், உண்மையிலே பைத்தியக்கார. ஏன்னா மயில் வந்து சிலு 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 அந்த குளிர் காத்து அடிக்கும் போது தான் தோகையை விரிச்சு ஆடும். இவன் நம்ம பாட்டை போர்வை போட்டு கொண்டு விட்டான். ஒரே ஒரு வானூர்தி ஓட்டி ஒரு தமிழன் நான் அண்ணன் பயணிக்கிறேன்னு அவன் தெரிஞ்சுட்டு அவன் எங்கால ஓட்டுனதுனால பயணம் செய்கிற அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், விரைவில் தரையிறங்க இருக்கிறோம் அப்படின்னா அவ பேசி அங்க விண்ணூர்தி ஓட்டுநர் ஓட்டி சொல்றாரு. அவர் சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே மொத்த பயணிகளும் கைதட்டினாங்க. உள்ளுக்குள்ள உணர்வு இருக்கு. ஒரு காலத்துல எனக்கு அதிகாரம் வந்துருச்சுன்னா நீ தமிழ் அறிவிக்காம பறந்துருவே. நீ 60 பேர் பயணிக்கிற இடத்துல 60 பேரும் ஏழை ஏறி உட்காந்துக்குவான். நீ எடுத்துட்டு வண்டியேன்பா சொன்னதான் தம்பி சொல்றாரு. பிறப்பு ஒக்குங்கிறது எதுல சொல்லிருக்கு? நான் தான் சொன்னேன். அதுல கட்சி கீழே போட்டிருக்கும் பாருங்க. திருவள்ளுவர் சொன்னார்னே. தமிழ் தேசியம்னா என்ன? இதுதான். ஹலோ பிளீஸ், இதுதான். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான். திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேஷனலிசம். வேற ஒண்ணும் கிடையாது. போட்டு குழப்பிக்காத. நின்னு அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். ரெட் பெல்ட் பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிற்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன் நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன். கம்பெனி விஷயமா ஈராக்குக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா பட நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அமெரிக்காக்காரன் பீரங்களை குண்டை போட்டுட்டான். எனக்கு உயிரே போயிருச்சு. நடுவுல தான் நான் இருக்கேன்ல, அத பாக்காம சுட்டான் பாரு. என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. ஏன்னா அந்த குண்டு என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போக முடியாது, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்றது, என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையாரே ஜம்ப் பண்ணேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிச்சா. அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது, ஆமா அதுல விழுந்த பள்ளம். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டதுனால பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன் சாமி. எல்லாத்துக்கும் தான் மாப்பிள்ள தொப்புள் இருக்கு. ஆனா இவன் தொப்புளுக்கு மட்டும் புதுசா ஒரு கதை சொல்றேன். நான் குதிக்கலாம் இருந்தேன், புனியவன் மிந்தி. என்ன தெரியுமில்ல, கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனும் இருக்க முடியாது, தலை காட்ட முடியாது. முதுகு மேல நடத்துறோம். இந்திய ராணுவத்துக்குள்ளே நாம் தமிழர் படைன்னு ஒரு பிரிவு இருக்கு. அவங்க எல்லாருமே சொல்றது, அண்ணன் நெய்தல் படை அமைக்கிறோம், நாங்கெல்லாம் பணி ஓய்வு பெற்றோன்னு வந்துடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி நாங்க கொடுக்கறோம்ன்றான். கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இவன் வந்திருக்கான், அவன் வந்திருக்கான், நீ வந்திருக்க. 10 ரூபா போட்டானா பாவமா அழுதாம. அப்ப நீ வேலையை அவனு வர சொல்லு. அம்மா வரைய கூடாது சொல்லிட்டேன். அள்ளி வாழ பாத்து அடிச்சு போடாம அழுதாமல என்ன பண்ணிட்டு போட்டு. அப்ப அவனை போய் தக்காளி எல்லாம் என்ன பண்ணி மதிக்க முடிக்க. நீங்க அன்னைக்கு மட்டும் என்னையே சேர்க்கிறோம். நீ இதை சொல்லுதான் ஒன்றும் சொல்ல முடியாது. அது வாழ அழுதான் இங்க உடை கடை மக்கோ. 7.5 கோடி பேரு இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பிள்ளைகள், என் பேச்சை எடுத்து. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, இதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு, இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்கு டிக்டாக் தடை பண்றாங்க. பயிரி இருக்குல்ல, பயிரில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க,
உண்மைதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. உண்மைதான். கருணாநிதி ஒரு மாநில முதலமைச்சர் தானே, அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார். நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு மக்களே, முதல்வன் படம் போல காலையில் 5 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள், நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுவேன். 30 வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓயின் இருக்குது, திராட்சையில காய்ச்சறா பழக்கமா எடுக்கிறது. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் அது இருக்கிறது. இவர் யாரு உங்களுக்கு தெரியும், இவர் முத்திரை பாருங்க. இவர் யாரு தெரியாது, அவர் முத்திரை பாருங்க. இவங்க 2 பேர் யாரு? யூதனை தவிர எவனும் போப்பாகவே முடியாது. இவன் முத்திரை பாருங்க. இவங்க யாரு? 2 பேர் முத்திரையும் பாருங்க. இந்த முத்திரையும் பாருங்க. இதுல என்ன தெரியுது? நான் ஆளுங்கிறது தெரியுது. இதோட இன்னும் பாருங்க, தமிழ்ச்செல்வன் வந்து பூநகரியில சண்டை, காலு போயிடுச்சு, அண்ணனுக்கு காலு போயிடுச்சு, பக்கத்துல ஒருத்தருக்கு காலு போயிடுச்சு, காலு போயிடுச்சு, காடே அகற மாதிரி அவர் கதறார், கால் துண்டா போயிடுச்சு, காயம் தாங்க முடியல, கத்தும்போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்துகிட்ட போய் ஏன் கத்துற, வலி காலு போயிடுச்சுன்னா, காலு போயிடுச்சு, அவன் பாரு பக்கத்துல தலையே போயிடுச்சு, தம்முன்னு கிடக்குறான். நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். என்ன சிரிக்கிற? இல்ல நான் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் இல்ல, சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு? சென்ட்ரல் எனக்கு எதுக்கு சென்ட்ரல்? தம்பி நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங். நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியாளன். நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பேப்பா உலக பார்ப்ப, நான் உலகத்தை உலக பார்த்த தலைவரின் மகன். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? 7 வயசு மக, அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்துல போடுவீங்களாப்பா? போடு, கூட நானும் வரட்டாப்பா? சரி வாமா, சின்ன பிள்ளை தானே, திடீர்னு பிள்ளை கேக்குது, 4-5 வயசு போகுது. அவன் அந்த அதிகாரி யாரோ சின்ன பிள்ளை தானேன்னு விட்டாரு. சொல்லக்கூடாது, ஆனா சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு. டக்குன்னு அப்பாவுக்கு முன்னாடி விவசாயத்தை அமைக்கிறது. இது கள்ள ஓட்டு கணக்குல வராது, ரொம்ப நல்ல ஓட்டு கணக்குல வந்து. என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நீ பீராமண்ணா. எங்களை ஊற்று கவனியுங்கள், நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். வட்ட வட்ட பாறையிலே, வட்ட வட்ட பாறையிலே, வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்தை மகனே டக்குமு கொடுக்குத்தாலும், நீங்க சோறு கட்டு நிக்கலாம், டக்குமு கொடுக்குத்தாலும். இதெல்லாம் செல்லாது. இந்த போட்டோ எல்லாம் ஆதாரமா எடுத்துக்க முடியாதுப்பா. அவ செல்போன்ல போட்டோ எடுத்து செவ்வாய் கிரகத்துல லவ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிடுறாங்க. ஆனா ஒண்ணு பிரமாதமா டிசைன் பண்ணிருக்கப்பா. எத்தனை பேரா எடிட் பண்ணீங்க? அத எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க? எங்க பெரிய எடிட்டரா நீங்கெல்லாம்? என்ன விடி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கெல்லாம்? என்னடா காமெடி பண்ணிட்டு அலைகிறியா? நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி. இன்னும் 26க்கு ஓராண்டு இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு. காலில் மட்டும் இல்ல ராஜா, கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன்.